2026 ஆண்டு T20 உலக கிண்ணத்தின் சூப்பர் 8 சுற்று ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான போட்டி, மிகவும் சுவாரஸ்யமான போட்டியாக அமைந்திருந்தது. இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி இரு அணிகளுக்குமே மிக முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்பட்டது. காரணம், பாகிஸ்தான் அணியினுடைய முதலாவது போட்டி மழை குறுக்கிட்டதன் காரணமாக எந்தவித ஓவர்களும் வீசப்படாத நிலையில் முற்றுமுழுதாக அப்படியே கைவிடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பாகிஸ்தான் அணிக்கு ஒரே ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு புள்ளியுடன் இந்த போட்டியிலே களமிறங்கி இருந்தது பாகிஸ்தான் அணி. ஆனால் இங்கிலாந்து அணியோ தாம் விளையாடிய முதலாவது போட்டி, சூப்பர் 8 விளையாடிய முதலாவது போட்டி இலங்கை அணியுடனான போட்டி. இந்த போட்டியிலே ஒரு அபார வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 51 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடன் இந்த போட்டிக்கு களமிறங்கி இருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் தனது அரையிறுதி வாய்ப்பினை உறுதி செய்யும் என்ற வகையிலே இருந்தது. இங்கிலாந்து அணி ஒருவேளை வெற்றி பெற்றால் 2 புள்ளிகள் கிடைக்கும், நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறிவிடும் என்ற முனைப்புடன் இந்த போட்டியில் களமிறங்கி இருந்தது. இந்த போட்டி கண்டி பல்லைகள மைதானத்திலே மாலை 7 மணி அளவிலே ஆரம்பமாக இருந்தது. இந்த போட்டியிலே நாளை சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது பாகிஸ்தான் அணி முதலிலே துடுப்படுத்தும் ஆடியிருந்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 164 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பாகிஸ்தான் அணி. அவ்வணி சார்பாக ஃபர்ஹான் 7 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 45 பந்துகளில் 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பாபர் அசாம் அவர் பங்கிற்கு 24 பந்துகளில் 25 ஓட்டங்களை கொஞ்சம் மந்தகதியிலே ஆடி பெற்றுக் கொண்டிருந்தார். அதே போல ஃபக்கர் ஜமான் 16 பந்துகளிலே 25 ஓட்டங்களையும், ஷதாப் கான் 23 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க பாகிஸ்தான் அணி 164 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 9 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவில்லை. இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சினை பொறுத்தமட்டிலே டவுசன் 4 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும், ஜஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். எனவே 165 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற முனைப்புடன் துடுப்படுத்தாட களமிறங்கியது இங்கிலாந்து அணி. இந்த பல்லைகள மைதானத்தினை பொறுத்தமட்டிலே இங்கிலாந்தும் இலங்கை அணியும் மோதிக்கொண்ட சூப்பர் 8 சுற்றின் முதலாவது போட்டி இடம்பெற்றது அல்லவா, அந்த பிட்ச் தான் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஓட்டங்களை பெறுவதில் சிரமமாக இருக்கும். ஆகவே 165 ஓட்டங்கள் என்பது ஒரு சாதாரண இலக்காக இருக்காது. அதே போல ஒரு இமாலய வெற்றி இலக்கா என்று கேட்டால் அப்படியும் இருக்காது. ஆனால் சுலபமான இலக்கு அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று எல்லோருமே சொல்லியிருந்தார்கள். அதே போலதான் அமைந்திருந்தது இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டமும். ஆரம்ப விக்கெட்டுகள் மலமளவென வீழ்த்தப்பட்டன. ஷைன் ஷாஃப்ரிடி இந்த போட்டியிலே உள்வாங்கப்பட்டிருந்தார். வந்த உடனேயே முதலாவது ஓவரையும் வீசியிருந்தார். அவர் வீசிய முதலாவது ஓவரின் முதலாவது பந்திலேயே ஒரு விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார். பிலிப் சால்ட் எந்த விதமான ஓட்டங்களையும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார். அவருடைய இரண்டாவது ஓவரில், அதாவது ஷைன் ஷாஃப்ரிடியுடைய இரண்டாவது ஓவரிலே ஜாஸ் பட்லரையும் வீழ்த்தியிருந்தார். ஆகவே 16 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், 35 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். அந்த விக்கெட்டினையும் ஷைன் ஷாஃப்ரிடி தான் வீழ்த்தியிருந்தார். ஜக்கப் பேத்தலின் விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் ஷைன் ஷாஃப்ரிடி. 35 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். அப்போது களத்தில் இருந்தார் அணியின் தலைவர், இங்கிலாந்து அணியினுடைய தலைவர் ஹாரி ப்ரூக். அதே போல அவருக்கு பக்கபலமாக டாம் பேண்டன் இருந்தார். இவர் 6 பந்துகளில் 2 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்க அடுத்ததாக சாம் கரன் வந்திருந்தார். அதன் பிறகு சாம் கரன் ஜோடி சேர்ந்தார் அணியின் தலைவர் ஹாரி ப்ரூக்குடன். ஹாரி ப்ரூக் இந்த பக்கம் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டாலும் அவர் ஒரு தனி உலகத்தில் இருந்து விளையாடி கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அதிரடியினை காட்டியிருந்தார் ஹாரி ப்ரூக். கிடைக்கும் பந்துகளில் எல்லாமே ஒரு ஓட்டத்தினை பெற வேண்டுமா, அந்த இடத்திலே 2 ஓட்டங்களையும், 2 ஓட்டங்களை பெற வேண்டிய இடத்திலே 3 ஓட்டங்களையும் என்று சரமாரியாக அடித்து 4 பக்கமும் சிதற வைத்திருந்தார் அணியின் தலைவர் ஹாரி ப்ரூக். அவருக்கு பக்கபலமாக நின்றிருந்தார் சாம் கரன். 15 பந்துகளிலே 1 பவுண்டரி அடங்கலாக 16 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்க அடுத்ததாக அவருக்கு கை கொடுத்திருந்தார் வில் ஜாக்ஸ். இவர் 23 பந்துகளிலே 1 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க மறுமுனையில் ஹாரி ப்ரூக் தனது அதிரடியை நிறுத்தாமல் அப்படியே ஆடிக்கொண்டே இருந்தார். அதன் விளைவாக ஹாரி ப்ரூக் 10 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 51 பந்துகளில் தனது சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார் ஹாரி ப்ரூக். ஒரு அட்டகாசமான சதமாக இது பார்க்கப்படுகிறது பல்லைகள மைதானத்திலே. இந்த 164 ஓட்டங்கள் என்பது சிரமமாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்லப்பட்ட நிலையிலே அவர் மட்டும் தன்னந்தனியாக 50 பந்துகளில் 100 ஓட்டங்களை பெற்று வெற்றி, அதாவது இங்கிலாந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் என்றால் எந்த விதமான சந்தேகமும் அதில் இல்லை. இருந்தாலும் ஹாரி ப்ரூக் 100 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்க, அதன் பிறகு வில் ஜாக்ஸ் ஆட்டமிழக்க, அதே நேரம் ஓவர்டர்னும் அந்த வேகத்திலே களத்துக்கு சென்றிருந்தார். இதன் காரணமாக இங்கிலாந்து அணி 161 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. 6 பந்துகளிலே 3 ஓட்டங்களை பெற வேண்டும் என ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது களத்தில் இருந்தார் ஜஃப்ரா ஆர்ச்சர். அவர் முதலாவது பந்திலேயே ஒரு பவுண்டரியினை அடிக்க இங்கிலாந்து அணி அந்த பவுண்டரியுடன் சேர்த்து வெற்றி இலக்கையை அடைந்தது. வெற்றி இலக்கோடு சேர்த்து
அரையிறுதிக்குள் நுழைந்தது. போட்டியின் நாயகராக எந்தவிதமான சந்தேகமுமின்றி தனது அணியினை அரையிறுதிக்குள் அழைத்து சென்றிருந்த ஹாரி புரூக் 50 பந்துகளில் 100 ஓட்டங்கள், 10 பவுண்டரிகள், 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அணியின் தலைவர் ஹாரி புரூக் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இப்போதுதான் இந்த சூப்பர் 8 போட்டிகள் அப்படியே சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் இன்னும் ஒரு மிக முக்கியமான போட்டி இலங்கை அணியினை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கும் இடையிலான போட்டி மாலை 7 மணி அளவிலே ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த போட்டியும் ஆரம்பமாகி முடிவடைந்தவுடன் ஸ்கோர் விவரங்களை நான் உங்களுக்கு முழுமையாக தருவதற்கு தயாராக இருக்கிறேன். தொடர்ந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனலை யாருமே இப்போ வரைக்கும் ஃபாலோ செய்யல அப்படின்னா இப்போவே ஃபாலோ செய்து வைத்துக் கொண்டீர்கள். அப்படியாக இருந்தால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனடியாக வந்து சேரும்.